MBBS இல்ல இந்தியால வெட்டனரியா பாஸ்போர்ட்ல இருந்து MBBS டிகிரி வரைக்கும் உங்க கனவுகளை ட்ரீம் பிக் குளோபல் எஜுகேஷன் பாத்துக்கும். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ. கால் 7397396618. Think doctor, think dream big. நீங்க எல்லாரும் இந்த ஏரியாவுல தானே இருக்கீங்க? 5 வருஷமா இங்க இருக்கிறோம். வெள்ளையஞ்சலியமா வந்துக்கிறியா? இலவச வேட்டி சேலையா? அதுலயே இருங்க. இந்த சாக்கடை எல்லாம் எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படியே தான் இருக்குது. இத பத்தி கவுன்சிலர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கவுன்சிலர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும். அந்த ஆளுக்கு மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறதுக்கும் உண்டியால் வாசல் பண்ணி ஊடு கட்டுறதுக்கு நேரம் சரியாகுது. நாங்க போய் கூப்பிட்டா என்ன சொல்லுவாரு? மூக்க முடிக்கணும், பக்கத்துல கூட வராத, கப்படி போமான்னுவாரு. 5 வருஷத்துக்கு ஒரு தபா எம்எல்ஏ வருவாரு. இந்த கம்பு தாங்க முடியாம அப்படியே ஓரமா நின்னுக்குன்னு எங்களை எல்லாம் குரூப்பா நிக்க வச்சுன்னு ஒரு போட்டா பிடிச்சுப்பாரு. அடுத்த வாரம் பெரிய பெரிய போஸ்டரா வரும். கார்பரேஷன் காரங்க கிட்ட போய் சொன்னீங்களா? 3 தபா மனு கொடுத்துக்கணுமே. அவங்களுக்கு எங்க ரோட பைது பாக்குறேன்னு சஸ்பூன்ஸ திறந்து விட்டுக்கணும் ஓரமா நின்னுக்கணும் தம் அடிக்கிறதுக்குமே நேரம் சரியாகுது. எங்க மனுவெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில கடாசிடுறவங்க கண்ணு. இங்கே இருந்து சாவணும்னு எங்க தலையெழுத்து கண்ணு. இந்த காவாயிலே வாழ்ந்து இந்த அம்மா காலை பாரு, ஆனக்கால் வந்ததுதான் மிச்சம். இது பரவாயில்ல தம்பி. குடிக்கிற தண்ணியில சாக்கடை தண்ணி கலந்து வருது. அத குழந்தைங்க குடிச்சிட்டு பாந்தி இன்னும் பேதி இன்னும் தர்மாஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அலைகிறோம். எல்லாம் எங்க தலைவிதி. கார்பரேஷனுக்கு வரியெல்லாம் கட்டுறீங்களா? அட போப்பா, ஜனவரி பிப்ரவரி தர பாக்கி எல்லா வரையும் கட்டுறோம். கவுன்சிலர் கூல் மனோகரன், கவுன்சிலர் கூல் மனோகரன், எட்வின் சாமிதுரை, எட்வின் சாமிதுரை, எம்எல்ஏ நாச்சியப்பன், எம்எல்ஏ நாச்சியப்பன். என்ன தலைவா இப்படி சட்டம் இல்லாம வர? யார பார்த்து இன்னும் வார்த்தை கேட்கிற? சட்டம் இல்லைன்னு சட்டசபையில 1000 சட்டையை கிழிச்ச வேண்டானா? ஏன் சட்டை எவனாவது கிழிச்சிட மாட்டானா? அதனால தான் போடல. சின்னம்மாப்பேட்டை தொகுதி சரவணா தெருவுல மக்கள் அதிகமா இருக்கிற குடிசை பகுதியில கடந்த 6 மாச காலமா சாக்கடை தண்ணி வெளியேறி அங்கங்க தேங்கி கிடக்குது. இத பத்தி பொதுமக்கள் கவுன்சிலரான உங்ககிட்ட வந்து பல தடவை சொல்லிருக்காங்கல்ல? ஆமாங்க. அவங்க மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறதுக்கும் உண்டியல் வசூல் பண்ணவுமே நேரம் சரியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க வார்டு மக்களை நீங்க கவனிக்க மறந்துருக்கீங்க. சின்னம்மாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ நாச்சியப்பன் நீங்க தானே? அப்படி கேட்ட ஈரேழு உலகத்துக்கு தெரியும் நான் தான் நாச்சியப்பன் எம்எல்ஏன்னு. பேரன்பு மிக்க பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தாய் குலங்களே, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்தவன், நாட்டிலே நடக்கின்ற அக்கிரமங்கள் எல்லாம் அடித்து கெட்டவன் தலைவா. இது ஒண்ணு சட்டசபை இல்ல, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அப்படியா சொல்ற? சரி கண்ணு, நீ மேற்கொண்டு கேளு. சரவணா தெரு உங்க தொகுதியில தானே இருக்கு? இந்த சரவணா சாம்பார் சோறுலாம் ருசியா? ஏண்டா முண்டக்கண்ணி அம்மன் கோயில் கண்டாண்ட. முண்டக்கண்ணி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு சின்ன தெரு இருக்குது, அதுதானே? அந்த ஏரியாவே நான் அங்கலங்கலமா அளந்து வச்சுக்கிறேங்க. கரெக்டா? அளந்து வச்சாலும் தொகுதி ரொம்ப நல்லாவே அளந்து வச்சிருக்கீங்க. ஆமா, எம்எல்ஏன்னா என்ன? நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு தெரியுமா? இதோ பாருடா, இன்னெல்லாம் கேக்குறாரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் தெரியாது. அமைக்கினரு அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எம்எல்ஏ என்பவர் மக்கள் பிரதிநிதி. மக்களின் தேவைகளை கேட்டு சேவை செய்ய வேண்டிய பொதுநல மக்கள் ஊழியன். இதை நீங்க உணர்ந்து செயல்பட்டு இருந்தீங்கன்னா இங்க நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. என்னைக்காவது இப்படி சொல்லிருப்பீங்களா? தம்பி இன்னும் பிரமாதமா புட்டு புட்டு வைக்குது. தம்பி நீங்க தப்பா நினைக்கலன்னா நம்ம கட்சிக்கு வந்துருங்க. டெய்லி 2 ஷால்வ 2 மாலை, முடிஞ்சா சாயந்தரமான ஒரு ஆஃப் சோடா ஐஸ். என்ன வேணும்ன்றாரா? நீங்க தானே சென்னை மாநகராட்சி அதிகாரி எட்வின் சாமிதுரை?
எஸ் சார். இந்த தண்ணியை நீங்க குடிப்பீங்களா? மாட்டேன். அந்த தெரு மக்கள் இதுதான் குடிக்கிறாங்க தெரியுமா? அது என் தவறு இல்ல சார். என்ன திமிரா பதில் சொல்ற பாத்தியா? லேண்ட் டாக்ஸ், டெவலப்மெண்ட் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ்னு குடிக்கிற தண்ணிக்கு வரி வாங்குறீங்க. நல்ல தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ரசீது மட்டும் ஒழுங்கா கொடுக்குறீங்க. ட்ரைனேஜ் டாக்ஸ் எதுக்கு கட்டுறோம்? சாக்கடை தண்ணி பூமிக்கு அடியில போறதுக்கு. ஆனா அந்த ஸ்லம்ல ரோட்டுக்கு மேல போகுது. டெவலப்மெண்ட் டாக்ஸ் கட்டுறோம். ரோடு நல்லா இருக்கா? தெருவுகளுக்கு ஒழுங்கா எரியுதா? இல்ல. இருந்தாலும் மக்கள் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு? இப்படி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வரின்ற பேர்ல மக்கள் கொடுக்கிற பணத்தை தான் நீங்க சம்பளமா வாங்குறீங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு கீழே வேலை செய்யற துப்புரவு மேற்பார்வையாளர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு நீங்க கவனிக்கல. அப்படி நீங்க கவனிச்சிருந்தா கமிஷனர் பாக்குறாருன்ட்டு சூப்பர்வைசருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். சூப்பர்வைசர் பாக்குறாருன்ட்டு கீழே வேலை செய்யறவங்களுக்கு பயம் வந்திருக்கும். வேலையும் ஒழுங்கா நடந்திருக்கும். உங்களை மாதிரி மேலே அதிகாரிகளோட மெத்தனத்தாலும் கவன குறைவாலும் தான் மக்கள் இந்த தண்ணியை குடிக்கிறாங்க, வராத தண்ணிக்கு வரி கட்டுறாங்க. சோ யுவர் ஆனர், அந்த பகுதி மக்கள் தினசரி சாக்கடை நீரில் நடப்பதாலும் அசுத்த காற்றை சுவாசிப்பதாலும் யானைக்கால் நோய் மற்றும் விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு மாநகராட்சி பொறுப்பேற்று இந்திய அரசியல் நிர்ணய சட்டப்படி பாதிக்கப்பட்ட மக்களின் மன உளைச்சலுக்கும் நோயினால் ஏற்பட்ட துன்பத்திற்கும் நஷ்ட ஈடாக ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்றும் கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வழக்கை பாரபட்சமின்றி ஆராய்ந்ததில் உடனடியாக அந்த ஏரியா சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் சாக்கடை கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈட்டு தொகையாக ரூபாய் 25,000 ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநகராட்சிக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. என்ன மாமே அங்க துட்டு குத்து நிக்கிறாங்க? அதான் மாமே, அன்னைக்கு வந்து போட்டோ எடுத்துக்கின்னு எல்லார்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனார்ல சூர்யா, அவரு அது என்னவோ நுகர்வோர் கோர்ட்டுக்கு தாமே, அதுல கேஸ் போட்டு எல்லாருக்கும் துட்டு வாங்கி கொடுத்துங்கிறாரு மாமே. நல்ல காரியம் பண்ணாருப்பா சூர்யா. ஹாய். வெளியே எங்கேயாவது போலாமா? வேலை இருக்குமா? என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. கட்டி போடிடா ஏய் கண்ணால கண்டபாடி கட்டி போடிடா. பலூன் ஊதி ஃபீலிங் காட்டின, இப்ப சரியா கூட பேச மாட்டேங்கிற. ஐயோ, பவர் கட் ஆயிடுச்சு. ஆமா, கேண்டில் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். என்ன ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? மூட சேஞ்ச் பண்ணதா? நன்றி. முடியாது. அக்கா கூப்பிடுவேன். எங்க அக்காவை கூப்பிட்டு பாக்கலாம். அக்கா நிறுத்துப்பா. காலையில ஆமாவடை சாப்பிட்டேன், அஜீரணம் ஆயிடுச்சு போல இருக்கு. பாத்தியா எவ்வளவு பெரிய சவுண்ட் வருதுன்னு? முண்டோ, அஜீர்ணம் இல்ல, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆயிடுச்சா? இப்ப என்னடா பண்றது? பேசாம பஸ்லயே போயிருந்திருப்பேன். நான் அதான் செய்ய போறேன். அப்ப நான் என்ன பண்றது? எதுக்கு இருக்க, பஞ்சர் போட்டு எடுத்துக்கோ. உயிர் நண்பனை பஞ்சர் போட சொல்றா. இப்ப பஞ்சர் போடுமா அப்புறம் டிஞ்சர் போடுமா? இதுக்கு தான் இவங்களை நம்புறது இல்ல. ஒழுங்கா கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போயிருந்திருக்கணும். நான் அதை செய்யாம விட்டுட்டேன். நான் ஓய், லிஃப்ட் கிடைக்குமா? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருடா. நான் லாரி எல்லாம் பைக்ல ஏத்துறது இல்லீங்க. என்னது லாரியா? ஒண்ணு ஈவ்டேசி தான். இதெல்லாம் தப்புங்க. நீங்க இறங்கி என்கிட்ட வம்புக்கு வந்தீங்க. இறங்கி சொல்ல, ஃபுட்போர்ட்ல பிறந்தவனே அன்டானே ஏரியா. என்ன பெருசு பட்டை வாங்குறது? மேடையில் ஏற, பஸ்ல தானே ஏற, சீக்கிரம் ஏற. ஓயா ஏறனா எருவு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கப்பா. எங்க ஒரு மயிலாப்பூர் கொடுங்க. நீ எங்க? ஒரு மயிலாப்பூர் கொடுங்க. 2 எழுத்து கொடு. வேற யாரையா டிக்கெட் வாங்கணும்? வாங்கி தொலைங்க. நல்லா எதனா கேட்டுருவேன். 3 ரூபா கொடுத்தேனே, 2.75 தானே டிக்கெட், பாக்கி 25 பைசா கொடுங்க. இவ்வளவு கரெக்டா கணக்கு கேக்குற நீ வீட்ல இருந்து வரும்போதே சில்லறை சரியா எடுத்துன்னு வரணும். நாங்க என்ன வாரி பையில போட்டு நான் வர்றோம். எல்லாம் அடுத்த ஸ்டாப்பிங்ல தர்றேன். பிச்சைக்காரன்ட்ட கொடுத்தா கூட 4 நாளைக்கு மூஞ்சில் அடிப்போம். யார் யார் டிக்கெட் வாங்கணுமா வாங்கிக்கோங்கப்பா. நாங்கெல்லாம் வரமாட்டேன். காசை பாஸ் பண்ணி விடு. பொம்பளைங்களுக்கு எதிர்க்க பிலிம் காமிக்கிறது 5, 10, 50 காசு பாக்கி தரணும். சில்லறைக்கு நாங்க ஏற்கனவே இருந்தாலும் இந்த கத்துக்கிட்டு இருக்கான். ஏய், உனக்கு எவ்வளவு நேரமா சொல்றது? உங்க அப்பா என்ன சொத்து தேடி அங்கேயா பொறுத்து வச்சிருக்கான். பஸ்ல ஏறணும். உனக்கு என்ன காலில் கம்மு வந்து ஒட்டிக்குதா? போடா புறம்போக்கு போடா. அப்படி டிரைவரே பிரேக்ல காலை வையே. சீக்கிரம் வா.
லசம் ஒண்ணு கொடுங்க. மேலே ஏறி தொலை. வண்டியில இருந்து தவறி விழுந்து எங்க தாலி அறுக்காத போ. யார் அவன் ஃப்ரண்ட்ல ஏறா? அப்படியே குத்தி செத்துரு. நீ எல்லாம் வேணா நாட்டுக்கு. வேற யாரே டிக்கெட்டு? என்னோட 25 பைசா. ஒருத்தர் சொன்னா புரியாது உனக்கு. நாங்க என்ன வீட்டுல இருந்து அச்சா எடுத்துன்னு வரோம் துட்டு. சும்மா தொன்னு இறங்கும் போது தரேன். வந்துடுறானுங்க சாவுக்குறேன். வேற எவன்டா டிக்கெட் வாங்கினா? வேற ஆழ்வார்பேட்டை ஒண்ணு. என்ன வழக்கமா 8:30 மணிக்கு போவேன், நீ லேட்டா போற? வீட்டுல கொஞ்சம் வேலை. உட்காருங்க காணா. அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. சீட்ல இறங்குப்பா. அஜி கிளம்புறடா. இறங்குறேன் நாளாமா. இறங்குறல்ல. இறங்குடா டே, முறைக்காத. அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்க வேண்டியவங்க எல்லாம் சீட்ல இருந்து எழுந்துங்கப்பா. ஐயோ, என் ஸ்டாப் வர போறது. என் 25 பைசா கொடுப்போ. நீ கரெக்டா 2 ரூபாய் 75 பைசா கொண்டாந்து கொடுத்துட்டு நீ கொடுத்த 3 ரூபாய் வாங்கினு போ. பெரிய லட்ச ரூபா கொடுத்த மாதிரி பேசுகிற. நீ இறங்குற போது கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அது எங்க? அது ரிசர்வ் பேங்க்ல பத்திரமா இருக்குது. நீங்க ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 25 பைசா எடுத்துக்கிறதா இருந்தாக்க அது கொள்ளையடிக்கிற சமாச்சாரம் தான் இருக்கு. ஆமா, 25 பைசாவா நான் எடுத்து அம்ஜி கரையில ஒரு பங்களா, அண்ணா நகர்ல ஒரு பங்களா கட்டுனுக்கிறேன். நீ வந்து கிரகப்பிரவேசத்துக்கு சோறு துண்டு போ. ஏன் உயிர் எடுக்கிற? என்னோட பைசாவை நீங்க வச்சுட்டு ஏன் தராம பிடிவாதம் பண்றேன்னா காசு அவுட்டா கரடியா கட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா குடுன்னு கட்டுனுக்கிறேன். போயா கம்னே கிட போட்டு பாக்கி பைசாவையும் கொடுக்காம மரியாதை இல்லாம பேசுறேன். நீங்க உனக்குன்னா மரியாதை? என் பையன் திறந்து காமிச்சு இதை பாருங்க ஐயா பெரியவரா என்கிட்ட 4 நாள் இல்லைன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணிருக்கணுமா? பென்ஷன் வாங்கினு நீ டென்ஷன் இல்லாத இருக்கிறா போல் இருக்குது. நீ கொடுக்குற டென்ஷன்ல பென்ஷன் வாங்குற வயசு வரைக்கும் நான் இருப்பேன் நானே சந்தேகமா இருக்குது. ஆட்டோ டாக்ஸியில் ஏறினா மட்டும் மீட்டருக்கு மேலே 5 கொடு 10 கொடுன்னு கேட்டால் கம்முன்னு கொடுத்துருவாயம் ஒன்று போயினே இருப்பீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு இன்னும் அவ்வளோ அலங்காரமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒவ்வொருத்தருக்கும் 5 பைசா 10 பைசா 25 பைசா 50 பைசா கரெக்டாக சொச்சமாக சில்லற மீதி கொடுக்கணும்னா டியூட்டிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கன்னா தர்கா வாசலில் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு தான் வரணும். நான் போடக்கூடாது. என்ன சொல்றேன் நீங்க? இது பாருங்க. இந்த பாரு இறங்கியா கீழே. பாக்கியை வாங்காம நான் இறங்க மாட்டேனா? இறங்காத. அடுத்த ஸ்டாப்பிங்கில் செக்கிங் வருவாங்க. மாட்டி 500 ரூபாய் கட்டு. என்ன இப்படி பேசுறேன் நீ? கொஞ்சம் கீழே இறங்குங்க. இல்ல அவர்கிட்ட 25 பைசா வாங்கிட்டு தான் கீழே இறங்குறேன். அதுக்கு தான் பெரியவரை சொல்றேன், கொஞ்சம் இறங்குங்க. அதான் சொல்றாருல இறங்கியா. இல்ல என்னோட 25 பைசா நான் தர்றேன் வாங்க. அது நீங்க எதுக்கு சார் தரணும்? அவ தர வேண்டியவ தரணும். அதான் கர்ண பிரபு தரேன்றாருல, கீழே நீங்க வாங்கிக்க கொடுத்துருப்பா போ. எனக்கு இப்ப நீங்க கொடுத்துருவே. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் 25 பைசா யாரு கொடுப்பா சொல்லுங்க? அதுக்கு தான் சொல்றேன், நீங்க வாங்க. கீழே இறங்குறாளே. அப்பா என்ன அப்பா இந்த 4 நாள் தான் உன் நெத்தில ஒட்டி தூங்கி போறாங்களா? கம்முன்னு போயா. என்ன கொடுமை பார்த்தடா. இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். டெப்போ அந்த பக்கம் தான் இருக்குது, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. வயசான காலத்துல வீட்டுல ஓரம் படுக்காத பைய தூக்கின்னு வந்து மூஞ்ச பத்தியா அதுக்கு புறம்போக்கு. ஹலோ, என்ன புறம்போக்கு நிலத்துக்கு நாளைக்கு பட்டா போட்டுடலாம். பிகிலா ஷார்ப்பா தோற கிளம்பு. பட்டா போட்டுடலாமா சார்? 23/2/2002 அன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு விஸ்வநாதன்றவர் உங்ககிட்ட 3 ரூபா கொடுத்து 2.25 ரூபா டிக்கெட்டுக்கு போக மீதி 25 பைசா கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்க அடுத்த ஸ்டாப்ல தரேன், இறங்கும் போது தரேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாத்திருக்கீங்க. சில்லறை இருந்தா கொடுத்துருக்க மாட்டோமா சார்? வேலைக்கு வர நீங்க தான் உங்களுக்கு தேவையான சில்லறை கொண்டு வரணும் சார். பஸ்ல ஏற எல்லா பயணிகளும் எப்படி சில்லறை கொண்டு வர முடியும்? வந்து அது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல அந்த பெரியவரை பார்த்து சாவுகிராக்கி புறம்போக்குன்னு வேற திட்டி அவமானப்படுத்திருக்கீங்க. பயணிகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க வேலைக்கு சேரும் போது மேல் அதிகாரிங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? அது சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அப்படின்னா ஏன் அந்த பெரியவரை பார்த்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினீங்க? அது யுவர் ஆனர், இதற்கு மேல் டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தை விசாரிக்க விரும்புகிறேன். டிப்போ அதிகாரி ராஜரத்னம், டிப்போ அதிகாரி ராஜரத்னம், டிப்போ அதிகாரி ராஜரத்னம். நீங்க தானே டிப்போ அதிகாரி? ஆமா சார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சில்லறத்தனமான கேள்விகளை என்னால பதில் சொல்ல முடியாது சார். ஐ ஆம் an அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். இல்ல சார், நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சார்? நிர்வாகம் சார். உங்க நிர்வாகத்தின் கீழ் தானே ஒரு வேலை செய்யறாரு. ஆமா சார். உங்க நிர்வாகத்திறன் சரியா இருந்திருந்தா கண்டக்டர்களை கண்டிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி தவறுகள் நடந்தும் இருக்காது. உங்களோட அலட்சிய போக்குனால கண்டக்டர்களும் டிரைவர்களும் மக்களை மரியாதை குறைவா பேசுறதும், ஸ்டாப்ல நிக்காம போறதும், பயமுறுத்துற மாதிரி வண்டியை ஓட்டுறதும், பஸ்ல கூட்டமே இல்லைன்னா கூட கண்டக்டர் உட்கார்ந்துகிட்டே டிக்கெட் கேட்கறதும், இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் நிர்வாக அதிகாரியான நீங்க தான் பொறுப்பு. கரெக்ட் யுவர் ஆனர், ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரை, அதையும் மீறி ஒரு ஆஸ்மா பேஷண்டை 25 பைசா தராமல் ஏமாற்றி 3 கிலோமீட்டர் நடக்க வைத்ததோடு அல்லாமல் பொது இடத்தில் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதற்கு ஐபிசி செக்ஷன் 499 ஹார்மிங் ரெப்புடேஷனிலும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் உடல் வேதனைக்கும் நஷ்ட ஈடாக
ரூபாய் 10,000-உம் அவருக்கு தர வேண்டிய 25 பைசாவையும் சேர்த்து 10,025 பைசாவும் வழங்க வேண்டும் என்றும் இது போன்ற தவறுகளுக்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் கண்டக்டர் மீதும் டிப்போ அதிகாரி மீதும் தவறுகள் இருப்பதால் தலைமை நிர்வாகம் பாதிக்கப்பட்ட திரு விஸ்வநாதனுக்கு 10,000 ரூபாயுடன் பாக்கி 25 பைசாவும் வழங்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நிர்வாக குறைவுக்கு காரணமான டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தையும் பயணிகளை மதிக்க தவறிய கண்டக்டர் கணேசனையும் 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கோர்ட் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்கிறது. உங்களுக்கு எவ்வளவு சில்லறை தரணும்? 10 காசு தரணும், பரவாயில்ல விடு. ஐயோ இந்த விளையாட்டே வேண்டாமா? இப்ப 10 காசு வேணாம்பீங்க, அப்புறம் கோர்ட்ல போய் கேஸ் போடுவீங்க 10,000 வேணும்னு. நாங்க வேற சஸ்பெண்ட் ஆகணும். இது எங்களுக்கு தேவையா? நாமெல்லாம் எங்கடா இருக்கோம்? எப்படா திருந்துனாங்க? லாயர் சூர்யா ஆப்போசிட்க்கு அப்புறமும் திருந்தலாம். எப்படி அப்ராட் MBBS-ஆ இல்ல இந்தியால வெட்டனரியா? பாஸ்போர்ட்ல இருந்து MBBS டிகிரி வரைக்கும் உங்க கனவுகளை ட்ரீம் பிக் குளோபல் எஜுகேஷன் பாத்துக்கும். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ. கால் 7397396618. Think doctor, think dream big.